எப்படிப்பட்ட மண் இது? இந்த மண்ணிலிருந்து நீ என்ன செஞ்சிட்டு இருக்கிற? இப்படி நிகழ்ச்சி கேட்டால் அப்படியே படிப்பு அவர்களுக்கு. அடிமைத்தனம் அடிமைத்தனமாக மட்டும் இருப்பதில்லை. இந்த மறுகாலனியாக்க யுகத்திலே அது மிருகத்தனத்தையும் ஒரு பாசிச கருத்துகளையும் கூட கூட்டி வருகிறது. அதனுடைய வெளிப்பாடு தான் இப்படி செய்கிறது. மனுஷனுக்கு மனுஷனே விரோதியாக பார்க்கறது இப்போ நிறைய உருவாயிடுச்சு. ஒரு காரணம் இருக்காது. பஸ்ஸில் ஏறினா சில பேர் இப்படியும் முறைக்கிறான். மனிதர்களை பார்த்தாலே அச்சப்படுறான். மனிதர்களை கண்டாலே பிடிக்கல. அடிமைத்தனத்திற்கு மட்டுமே தகுதியாக தயாராகி கொண்டிருக்கிறான். கேட்டால் அதில் படிப்பு, இந்த படிப்போட யோகியதை என்ன மாதிரி இருக்குது? இவன் படித்தவன் செய்கிற வேலை என்ன? இந்த நாட்டில் ஒரு படித்த நிறைந்தவன் நாடு. நான் படித்தவனா நீ ஜாதி பார்க்கலாமா? அம்பேத்கர் சொன்ன மாதிரி இந்திய அடிமைத்தனமாக பிறவி அடிமைத்தனம், சாதி தீண்டாமை, இதை ஒரு மற்ற கற்கால அடிமைத்தனத்தை கூட ஒருத்தன் மாற்றிக்கொள்ள முடியும். ஆனால் இந்து சமூகத்திலே, இந்த பார்ப்பன மதத்திலே, இந்த சாதியிலே ஒருத்தன் பிறந்து விட்டான் என்றால் எல்லா சாதிக்காரனுக்கும் அவன் கடைசி வரைக்கும் அடிமையாக இருக்க வேண்டியிருக்கு. இது கேவலம் இல்லையா என்று கேட்டார் அம்பேத்கர். படித்தவன் என்ன சிந்திக்கிறான் அதை பற்றி? பழைய கால அடிமைகளுக்காவது அதை அவனை பரிதாபமாக பார்க்க வேண்டியவங்க பழைய கால அடிமைகள். பழைய கால அடிமைகள் அதை விட்டு மீற துடித்தார்கள். இவன் ஊறி தலைக்கிறான், இதுதான் சுகங்கிறான். மதிப்பு வாய்ந்த அடிமைகளாக இருந்தாங்க. கிரேக்க ரோமானியத்தில் நல்ல குடியிருப்புகள் வச்சு அவனை வச்சிருந்தான். இருந்தாலும் அவர்கள் அடிமை வாழ்க்கை உணர்ச்சியை வெறுத்தார்கள், ஸ்பார்டகஸ் போல. ஆனால் இந்தியாவிலே சேரியிலே இருத்தப்பட்ட மக்கள் காலராவும் நோய்களாலும் செத்தவர்கள் எத்தனை தெரியுமா உனக்கு? பிறவி அடிமைத்தனமான சாதி தீண்டாமை எதிர்த்து போராடக்கூடிய சிந்தனை இருக்குதா அவனோட படிப்பினால்? இன்னைக்கு என்ன படிப்பு? இப்படி சிந்திப்பதற்கு வெறும் படிப்பு பத்தாது, முன்னேறிய சிந்தனையிலிருந்து இதை பார்க்க வேண்டும். அப்போதான் நாம் எவ்வளோ பின்னாடி இருக்கிறோம்னு தெரியும். முன்னேறிய நாட்டிலிருந்து இதை பார்க்க வேண்டும். நம்முடைய நாடு எப்படி இருக்குதுன்னு. என்எஸ்கே அவர் ஒரு முறை ரஷ்யாவுக்கு போனார். அங்கே போய் பார்த்தோன்னா அவர் உத்து உத்து பார்த்துருக்கிறார். எங்கேயுமே பிச்சைக்காரன் கிடையாது அந்த நாட்டில். அதுவே அவருக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக தெரிஞ்சிருக்குது. அது வரைக்கும் நம்ம நாட்டில் சகஜமாக எத்தனையோ பிச்சைக்காரனை பார்த்தவருக்கு போயிட்டு வந்த பிறகு ரொம்ப உரைச்சிருக்கு. சே, நம்ம நாட்டில் இவ்வளோ பிச்சைக்காரனா? ரஷ்யாவுக்கு போயிட்டு வந்த பிறகு ஒரு இடத்துல கேட்டிருக்காரு ட்ரெயினில் போகிறப்ப, இங்கெல்லாம் செக்கிங் கிடையாதா அப்படின்னாரு. ஏன் உங்கள் நாட்டில் உண்டான்னு கேட்டுச்சான் ஒரு பொண்ணு. இவருக்கு ரொம்ப மானக்கேடாக இருக்குது. முன்னேறிய சமூகத்திலிருந்து இதை பார்க்கக்குள்ள தெரியுது. நம்ம கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் போயிருக்கிறாரு சோசியலிச ரஷ்யாவுக்கு. ஒரு பள்ளிக்கூடத்து பாப்பாவை கூப்பிட்டு இப்படி கேட்டிருக்கிறார், வாமா என்ன படிப்புன்னு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஒரு பொருளை 5 ரூபாய்க்கு வாங்கி 10 ரூபாய்க்கு விற்றா என்ன கிடைக்கும்னு இருக்கிறாரு. 6 மாதம் ஜெயில் கிடைக்கும் இருக்காது. நம்ம நாட்டிலே வணிகத்தை லாபகரமாக செய்வதுங்கிறது பெரிய அறிவு, பிஸ்னஸ் அறிவது. அங்கே அது சமூக குற்றம். ஒரு பொருளை நீ சமூகத்துக்கு உரிய விலையில தான் விற்க முடியும், மீறி விற்க முடியாது. அப்படிப்பட்ட சமூகம். கண்ணதாசன் போயிருக்கிறான். அவன் புத்தி எப்படி இருக்கும் அந்த ஆள்? அங்கே போய் ஒரு பொம்பளைட்ட என்ன கேட்டிருக்கிறான், இப்போ நீங்கள் நானும் தனியாக இருக்கிறோம், உன்னை கற்பழிச்சா உன் இதுக்கு பாதிப்பு போட்டா நீ என்ன பண்ணுவேன்னு கேட்டிருக்கிறான். எய்த்தாப்பில் இருக்கிறோம், உயிரோடே இருக்க மாட்டான், அந்த வரைக்கும் துப்பாக்கின்னு இருக்குது, வாய மூடிக்கிட்டானா. அடிமை நாட்டிலேருந்து போகிறவனுடைய சிந்தனை ஆராய்ச்சியும் கூட எப்படி இருக்குது பாருங்க. நம்ம கலாம் மாரி அவரை பின்னாடி வச்சுப்போம். அந்த மாதிரி படித்தவர்கள் நிறைந்த நாடு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தேசிய அவமானம்னு பத்திரிகை, தொலைக்காட்சி எல்லாம் அலறான். என்னடான்னா, ஷில்பா ஷெட்டின்னு ஒருத்தி, முற்றும் துறந்த முதிர்கண்ணி, அவளுக்கு இங்கிலாந்தில் நாடகத்தொடரில் அவமானப்படுத்திட்டாங்களாம். துடிக்கிறான். படித்தவன்லாம் அங்கங்கே பேசிக்கிறான். ஆஹா ஓகோன்னு. அட நாயே, இதே கயர்லாஞ்சிலே இந்தியாவிலே ஒரு தாயையும் மகனையும் நிர்வாணப்படுத்தி கொடுமையா செய்த இந்த சமூகம் உனக்கு சூடு சுரணை இருந்தால் இந்த தேசமே ஸ்தம்பித்திருக்க வேண்டாமா? ஷில்பா ஷெட்டிக்காக எழுதுறதுக்கு தான் நீ விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சுட்டு போறியா? இதில் விஷுவல் கம்யூனிகேஷன் இவனெல்லாம் படிப்பு. நல்ல சிந்தனையால் உள்ள நண்பர்களை தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன்னா உங்களுக்காக நாங்கள் துரோகிகளை விட்டு கொடுக்க முடியாது. இந்த சிந்தனை போக்கு மேலோங்கி இருக்குது. பார்ப்பன மலத்தை இங்கிருந்து பிரசாதம் போல வழங்கிய மாநிலமே தமிழ்நாடு தான். பார்ப்பன அடிவிரடிகள் கொளுத்து திரிந்த மாநிலம். இதை உடைப்பதற்கான ஒரே சக்தி இன்றைக்கு நக்சல் பாரி தான். இந்த சிந்தனைக்கு வரணும். சும்மா உனக்குள்ள அடிச்சிட்டு இருக்காது. சின்ன மக்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள்ல தாலி பிரித்து போகிற என்ன கூப்பிடல, தமிழ்நாட்டே பிரித்து போட்டுட்டு இருக்கிறான். அதை போயிட்டு சிந்திச்சியா நீனு? என்னை ஒழுங்காக ஃபோட்டோ எடுக்கல, எப்படி எடுப்பான்? உன்னை மதிப்பானா? இவ்வளோ போட்டு மிதிக்கிறான். நீ மன்மோகன் சிங் வந்தால் போய் நிற்கிற, கலைஞர் வந்தால் நிற்கிற, ஜெயலலிதா வந்தால் நிற்கிறேன்னா எப்படி மதிப்பான்? இருந்தாலும் இன்னும் மிதிக்கலாம் இருக்க, தோல் இன்னும் தடிப்பாக இருக்குன்னு நினச்சிக்கிறாங்க. கிராமப்புறங்களில் 1000 ரூபா தரான் கக்கூஸ் கட்டினான். நம்ம மக்களை எப்படி தெரியுங்களா இழிவுபடுத்துகிறான். ரத்தம் கொதிக்குது எனக்கு. என் சொந்தக்காரன் அந்த காசு வாங்கிறதுக்கு போய் நிற்கிறாங்க. அதுக்கு என்ன செய்யணும்னா, இவங்க ப்ரூவ் பண்ணணுமா, அந்த கக்கூஸ் பேசின் இருக்குது பாருங்க, அது பக்கத்தில் இவங்களை நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து அவன்கிட்ட கொடுக்கணுமா இந்த நகராட்சிக்கிட்ட. என்ன கேவலம்! கழிவறையோடு என்னுடைய தாய் குலத்தை நிப்பாட்டி நீ படம் எடுக்கிறிய, கேவலம் இல்லையா அது?
இந்த நாட்டில் ஒரு முதலாளிக்கு நீ இதை அமுல்படுத்துவாயா? கக்கூஸ் வேணாயா? ஒரு ஃபேக்ட்ரியில் நின்று முன்னாடி போட்டால் தாண்டா உனக்கு நான் லோன் தருவேன் நீ சொல்லுவியா? நீனு நம்மை பார்த்து சொல்கிறானே அவன், என்ன துணிச்சல்! அடிமைத்தனத்தில் ஊறிப்போன உடம்புங்கிற கொழுப்பு தானே அவனுக்கு. இதை பற்றி யோசிக்க வேண்டாமா? அப்படிப்பட்ட முறையிலே நீங்கள் இன்றைக்கு மாற்றா இருக்கக்கூடிய ஒரே சக்தி, போராட்ட சக்தி, உயிர்ப்புள்ள சக்தி, முன்னேறிய சித்தாந்தம் உள்ள ஒரே கட்சி நக்சல் பாரி தான். ஏதோ வார்த்தைக்காக கட்சிக்காக அல்ல. இன்றைக்கு நாடு முழுக்க நக்சல் பாரியை பார்த்து தான் ஆளும் இருக்குங்கள் அஞ்சுகின்றன. நக்சல் பாரி அரசியலை பார்த்து தான் அஞ்சுகிறார்கள். இவர்களிடம் இல்ல சந்தர்ப்பவாதம் இல்லாத போக்கை பார்த்து தான் மற்றவங்களாம் நம்மளை திட்டுறான். மக்காவை எல்லாம் திட்டானா சந்தர்ப்பவாதி திட்ட தான் செய்வான். யாரோடும் சந்தர்ப்பவாதம் பேசுவதில்லை. மக்களுடைய வர்க்க நலனுக்கு எதிராக, மறுகாலனி ஆதிக்க ஒடுக்குமுறைக்கு எதிராக எந்த சமரசமும் செய்ய முடியாது. அதற்கு எதிராக கருத்து, பண்பாடு, மொழியாக, வழியாக என்ன வழியில் வந்தாலும் எதிர்ப்போம். சமரசமற்ற போராளிகள். இது ஏதோ கூட்டத்தில் பேசுகிற பேச்சு இல்லை. எங்களுடைய மரபு அப்படிப்பட்டது. கட்டபொம்மனை தனியே நிறுத்தி அவனை தூக்குமண்டை அழைச்சிட்டு போற கூட நான் செஞ்சது சரியா, நீ செய்யறத செய்யலாம் சொல்ல முடியுமா உன்னால? இப்ப கட்டபொம்மனுக்கு தூக்கில் போடப்பட்ட பிறகுதான் அவன் கழுத்து தொங்கியது. துரோகிகளுக்கு முன்னாடியே தொங்கிடுச்சு. மருது சகோதரர்கள், காளையார் கோயில் காடுகளும் சேர்ந்து போராடிய நாடு இது. அந்த காடு அப்படிப்பட்ட மானமுள்ள நாடு. அப்படிப்பட்ட மானமுள்ள அரசியல் எங்க இருக்குன்னு நக்சல் பாரிகள் கையில் தான் இருக்குது. தெலுங்கானா மாபெரும் போராட்டம், மொழியாவது இனமாவது எல்லாரையும் கடந்து எழுந்து நின்று நிரூபித்த போராட்டம் தெலுங்கானா போராட்டம். 3 மொழி பேசின நிஜாம் மாநிலம் திரண்டு நின்றார்கள் மக்கள். அங்க இருக்கிற துரோகிகள் எவ்வளவு கொடுமைகள், வன்கொடுமைகள். யாதகிரின்னு ஒரு இளைஞர், கம்யூனிஸ்ட் தோழர், அவனை வெள்ளைக்காரன் பிடிச்சிட்டு கட்டி வச்சுக்க ஒவ்வொரு இடமா சுற்றுகிறான். உண்மையை சொல்லு, உன்னுடைய தலைமையை காட்டி கொடு, கட்சியை காட்டி கொடு, உன்னுடைய மக்களுக்கு எதிர் வேலை செய்யணும். இறுதி வரைக்கும் இதயத்தை பிளந்த போதும் அவன் தன்னுடைய இயக்கத்தை காட்டி கொடுக்கவில்லை. அந்த உறுதியை நீ வேற எங்காவது பார்க்க முடியுமா? குமரையா என்ற ஒரு தோழன் விவசாய சங்கத்துக்காக தலைமையேற்றின்றவன், அவனை படுகொலை செய்தார்கள் பண்ணையார்கள். படுகொலை செய்த பாபுராவ் பட்டேல் என்று சொல்லக்கூடிய அந்த பண்ணையார் தப்பிச்சு ரயிலில் ஏறி போலீஸ்காரன் உதவியோட போனான். ஆனால் மக்கள் வேற ஒரு ஸ்டேஷனில் அவனை மடக்கி பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி தண்டனை என்ன தெரியுமா? காலாலே மிதிச்சே கொண்டான். அந்த கூட்டத்திலே ஒரு லம்பாடி வயது முதிர்ந்த பெண் வந்தாள். அவளுக்கு ஆத்திரம். எவ்வளோ பெண்கள் மானத்தை கெடுத்தவன் இவன், நம்முடைய குடும்பத்தை என்ன சின்னாபனப்படுத்தினாயா? அவளால் ஒன்றுமே செய்ய முடியல. அவன் வாயில மூத்திரத்தை விட்டான். அந்த ஆத்திரம் அங்கே மூத்திரமாக வெளிப்பட்டது. நீ இன்னைக்கு என்னடா போலீஸ்னா உனக்கு மூத்திரம் போகுது கீழே, பயப்படுற. அப்படிப்பட்ட மரபு அது. வயலூர் புன்னபுரா போராட்டம், திருவிதாங்கூர் சமஸ்தானத்தையே பணிய வச்சார்கள். போராடி வந்த உரிமை இதெல்லாம் ஒவ்வொன்றும் தெரியுமா? ஒரு காலத்தில் ஜாக்கெட் போட்டு போக முடியாது. கன்னியாகுமரி நாகர்கோவில் மாவட்டங்கள்ல அதுக்கு முளைவரி போட்டான். ஜாக்கெட் போட்டதுக்கு 10,000 கோட்டு தண்டனை கொடுத்தது ஒரு மானக்கேடான வரலாறு இது. வெள்ளக்காரன் நல்லது செஞ்சான்னு பேசிட்டு இருக்கிறோம். அதை எதிர்த்து போராடினாலும் நீ இன்னைக்கு ஜாக்கெட் போடுறேன்னா உன் புருஷனால கிடையாது, போராட்டத்தினாலே. எனவே இப்படிப்பட்ட கருத்துக்களுக்கு நீங்கள் வந்து சேர வேண்டும். அப்படி வந்து சேர்றப்ப ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். நீ என்ன பெரிய கட்சியா சின்ன கட்சியான்னு சில பேர் பார்க்குறேன். என்ன கூட்டம்? நம்ம நாட்டில் கூட்டம் சேர்றதுக்கு கேட்கணுமாயா? ஆட்டுக்கார ஆளு மேல் நடிச்சு ஆட்டோ தூக்கிட்டு வந்தாங்க, அதுக்கு ஒரு கூட்டம். ரோட்டில் தார் ஊற்றி ரோடு போட்டால் போய் நிற்பான் தெரியுங்களா 10 பேர். நம்ம ஊரில் கூட்டத்தை பார்த்து அளவிடுவது, நம்முடைய நாட்டத்தை பார், உறுதியை பார். எங்களோட வருவதனால இழக்க போவது ஒன்றும் கிடையாது. சில பேர் என்ன நினச்சிக்கிறான், உங்களோட ஒன்றும் பீதியாக இருக்குது, ஏதோ பண்ணிடுவானோ போலீஸு. தொழிலாளியே, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பீதியையும் அபாயத்தையும் என்னுடைய இயக்கத்தில் ஒன்றும் கிடையாது. 200 அடி சாரம் கட்டி சுண்ணாம்பு அடிக்கிறிய, உளுந்து செத்தா என்ன ஆகும்? என்னுடைய இயக்கத்தில் அப்படிலாம் உனக்கு ஒன்றும் அபாயம் கிடையாது, பயப்பட தேவையில்லை. நீ யாருடைய வர்க்கம்? நாமெல்லாம் ஒரே வர்க்கம். நீ என்ன மொழி பேசினாலும், என்ன இனத்தின் ஒரே வர்க்கம். எங்களோட வர்றதுனால நீ என்ன பெரிய 4 சேனலை விட்டுட்டு வர போறியா? இல்லை ஜெயலலிதா மாதிரி திராஜ தோட்டத்தை விட்டு என் கூட வர போறியா? வருவதனால பெறுவது அதிகம். நமக்கு ஒருவேளை சோறு இல்லை என்பது அல்ல இன்றைய பிரச்சனை, நாடு நமதில்லை என்பதுதான் பிரச்சனை. இந்த நாடை நமதாக்கக்கூடிய ஆற்றல், இந்த நாட்டையே பெற்றுத்தரக்கூடிய ஆற்றல் நமக்கு இருக்குது. அதை விட்டுட்டு எதையும் பெற முடியாதனால பிச்சைக்காரன் மாதிரி இப்போ ஒரு புதிய பண்பாடு, அடுத்தவன் ஜாலியாக இருக்கிறத பார்த்து இவன் ஜாலியாக இருக்கிறது. என்ன காரு ஜம்முன்னு போகிறாயா, விஜயகாந்த் பொண்டாட்டி ஜோடி சூப்பராக இருக்கியா, அடுத்தவன் ஜாலியாக இருக்கிறத பார்த்து ஜாலியாக இருக்கிற ஒரு வாயரிசம், ஆபாசம். இது தேவையில்லை. இந்த பண்பு இல்லை. இறந்து பெற்ற உணர்வு, பல பேருடைய ரத்தத்தில் முகிழ்த்திருக்கின்ற அந்த உணர்வு, விடுதலை உணர்வு, மான உணர்வு, புரட்சி உணர்வு, நக்சல்பாரி உணர்வுக்கு வந்து சேருங்கள், அணிதிரளுங்கள் என்று சொல்லி